மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரு ராஜ்மா கறி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராஜ்மா கறி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ராஜ்மாவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெகுலர் பேசிஸில் கரெக்டான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க கூட கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ்னாச்சும் இது மாதிரி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் எடுத்துக்க பாருங்கள். நான் இந்த ராஜ்மாவை வந்து நேற்று காலையிலே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ காலையில் நைட்டு கண்டினியூஸாக 24 hours கிட்ட ஊறுனுச்சு. இப்போ மார்னிங் தான் எடுத்து நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு ப்ரெஷர் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது ரெண்டும் இதுக்கு தேவையான பொருளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் வைக்க மறந்துட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். ஸோ அதனால தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கிறேன். சூடாகட்டும். இப்போது நான் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி, சைடில் வெங்காயமும் ரெடி. இப்போ கடாயும் சூடாயிடுச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்தலாம். நான் இதில் முழுசாக தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை பொடி பொடியாக ஆஞ்சி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் முந்திரி அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கியாச்சு. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை ஸ்லைஸாக நறுக்கி அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. எல்லாம் நல்லா வதங்க வேண்டியதான். இப்போது எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்துருச்சு. இந்த வதங்கி வந்த டயத்தில் வந்து இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலாக்கள். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிக்கலாம். நல்லா வதக்குறப்போ வந்து கரிஞ்சிராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ராஜ்மாவை இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ ராஜ்மாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மசாலா ராஜ்மா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் தான் ராஜ்மாக்குள்ளே வந்து நல்லா மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம் அளவுன்னா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ராஜ்மாக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிருந்தேன் இல்லைங்களா? அதுலேயே கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து இது பண்ணி ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த ராஜ்மா வந்து இந்த தண்ணியிலே நல்லா மசாலாவோட சேர்ந்து கொதி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி உப்பை செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு வந்து ராஜ்மா வேக வைக்கிறப்பே கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதனால தான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா மசாலாவுக்கு மட்டும்தான் இப்போ உப்பு தேவை. ஸோ அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பி லைட்டாக 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வேக விட்டுறலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 minutes நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி கமன் ரெடி ஆகிடுங்க. இதில் வந்து இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னா லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை மேலே அப்படியே ஊற்றிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ராஜ்மாவை நீங்கள் ரைஸ் சப்பாத்தி இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.